52 வயதாக இருக்கக்கூடிய விஜயே ஒரு அங்கிள் தான். 66 வயசு இருக்கக்கூடிய KS ரவிக்குமார் பெரிய அங்கிள். எப்படி அங்கிள்லாம் சேர்ந்து இன்னொரு ஆள் அங்கிள்ங்கிறாங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உங்களுக்கு ஏஜ்ல KS ரவிக்குமாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 5 வயசு தான் டிஃபரன்ஸ். 5 வயசு தான் வித்தியாசம். அப்போ அண்ணன் தம்பி உறவுல தான் அது சேரும். அண்ணன் தம்பி உறவுல தானே சேரும். துர்கா ஸ்டாலினோட ஒரு வயது கூட KS ரவிக்குமார் அவங்கள போய் ஆண்டின்னு இருக்குன்னு சொல்றாரு. அதுவும் சொல்றாரு, தன்னை விட வயதில் 1 வயது அவங்க குறைந்தவங்க, அவங்கள வந்து பேசுகிற போது அவங்கள போய் ஒரு ஆன்டின் கூப்பிடுறேன்னு சொல்றாருன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன வகையான கணக்கு? இது எப்படின்னா விஜயை நியாயப்படுத்துவதற்காக பேசுகிற ஒரு பேச்சு. ஏன்னா சினிமா துறையில வந்து நம்ம நெருக்கமா பழகிட்டப்ப KS ரவிக்குமார் ஒரு ரிட்டையர்டு டைரக்டர், அவருக்கு இனிமே வந்து சினிமாவில் வந்து பெரிய வாய்ப்புகள் இல்லை. அவர் கடைசியா இயக்கிலாம் பார்த்தாரு, எதுவுமே செல்ஃப் எடுக்கல. விஜய் கட்சியில போய் இணைகிறதுக்கு KS ரவிக்குமார் வந்து திட்டமிடுறாராம். ஏன்னா விஜய் வந்து தன்னை தவிர யாருக்குமே ஒளிவட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியிலையுமே அறிவாற்றல் மிக்கவர்கள், நிர்வாக திறன் மிக்கவர்கள் என்று பல பேரை தேடி தேடி போய் வந்து சேர்ப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வணக்கம்னு சொல்ல தெரியாத ஆளை தான் பொதுச் செயலாளர் வச்சுருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறவன் அவன் வந்து வழியில விழுந்து செத்தாலும் 3 நாள் கழிச்சு ஒருத்தன் திடீர்னு டீ கடையில இருக்கும்போது ஆளை காணான்னு ஒருத்தனை சொல்லியிருக்காங்க கூட வந்தவன. 3 நாள் கழிச்சு அவன் செத்து கிடந்திருக்கான். எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. மற்ற கட்சியிலாம் அவர்கள் பத்திரமாக போய் சேர்ந்தார்களா? வந்திருக்கிற நிர்வாகிகள் அதுல அந்த IRS ஆபீசர் ஒரு ஆள் இருக்காரு, அருண்ராஜா. IRS ஆபீசர் அருண்ராஜுங்கிறவர் சொல்றாரு, ஏங்க அவங்க வர்ற வழியில ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பு? தாவேகா மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு பேசினதான் சர்ச்சையானது. இது தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழலில் இயக்குனர் KS ரவிக்குமார் இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த உள்நோக்கத்தோடையும் பேசல, அங்கிள் அப்படின்னு வந்து ஒரு கலோக்கியெல்லாம் நார்மலாக பேசியிருக்காரு. ஏன் நானே வந்து ரெட் ஜெயின்ல படம் தயாரிக்கும் போது வீட்டுக்கு போகும்போது அங்கிள் ஸ்டாலின் ஆண்டி துர்கான் தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட உரையாடல்களில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உறவு பாராட்டுகிற விஷயத்துல நீங்க அங்கிள்னு சொல்றீங்களா, மாப்பிள்ளை மச்சான் சொல்லியலா, மாமான்னு சொல்லியலாங்கிறது வேற. பொது மேடையில பேசுகிற போது அதிலே அரசியல் ரீதியாக எதிர்கருத்தை விமர்சனம் செய்கிற போது அங்கு நீங்க கூவுன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப குசும்பான ஒரு விதமாக நீங்க கூவுறீங்க. நார்மலா இல்லை. நீங்க வந்து ஒரு எகத்தாளமா எல்லலா ஒரு ஒரு கிண்டல் துணியில ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கத்துறீங்க. கேட்டுச்சா அப்படிலாம் கேட்குறீங்க. என்ன கேட்டுச்சானா என்ன அவருக்கு என்ன காது கேட்காதா? எதுக்காக நீ அந்த மாதிரிலாம் பேசுற? அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்புக்காக நீ மரியாதை கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில உனக்கு அவரை விமர்சிக்க வேண்டும் என்கிற கருத்தியல் விமர்சனம் வேறு. தனிநபராக ஒருவரை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக நீ வந்து கூவுறது, கேட்டுச்சா அப்படின்னு கத்துறது, அதெல்லாம் வந்து அநாகரிகமான ஒரு போக்கு. அதில் எனக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா 52 வயதாக இருக்கக்கூடிய விஜயே ஒரு அங்கிள் தான். 66 வயசு இருக்கக்கூடிய KS ரவிக்குமார் பெரிய அங்கிள். எப்படி அங்கிள்லாம் சேர்ந்து இன்னொரு ஆள் அங்கிள்ங்கிறாங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உங்களுக்கு ஏஜ்ல KS ரவிக்குமாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 5 வயசு தான் டிஃபரன்ஸ். 5 வயசு தான் வித்தியாசம். அப்போ அண்ணன் தம்பி உறவுல தான் அது சேரும். அண்ணன் தம்பி உறவுல தானே சேரும். ஒரே வயசுக்காரங்களை வந்து நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கிறவர்களை வந்து அப்படி உறவு சொல்லி கூப்பிடுவது அப்படிங்கிறது நான் என்ன கேட்கிறேன், உறவு முறை என்பது வேறு. இப்போ துர்கா ஸ்டாலினோட ஒரு வயது கூட KS ரவிக்குமார் அவங்கள போய் ஆண்டின்னு கூப்பிட்டுன்னு சொல்றாரு. அதுவும் சொல்றாரு, தன்னை விட வயதில் 1 வயது அவங்க குறைந்தவங்க, அவங்கள வந்து பேசுகிற போது அவங்கள போய் ஒரு ஆண்டின்னு கூப்பிடுறேன்னு சொல்றாருன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன வகையான கணக்கு? இது எப்படின்னா விஜயை நியாயப்படுத்துவதற்காக பேசுகிற ஒரு பேச்சு. ஏன்னா சினிமா துறையில வந்து நம்ம நெருக்கமா பழகிட்டப்ப KS ரவிக்குமார் ஒரு ரிட்டையர்டு டைரக்டர், அவருக்கு இனிமே வந்து சினிமாவில் வந்து பெரிய வாய்ப்புகள் இல்லை. அவர் கடைசியா இயக்கிலாம் பார்த்தாரு, எதுவுமே செல்ஃப் எடுக்கல. சினிமா ஒரு சீசன் வியாபாரம். அது ஒரு மாம்பழ சீசனு வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு விற்கிற மாதிரி, பொங்கலுக்கு கரும்பு விற்கிற மாதிரி ஒரு தொழில். ஒரு சீசனு அது முடிஞ்சிருச்சு. அவருடைய மார்க்கெட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இவர் இடத்துக்கு கமர்ஷியல் டைரக்டர் வேற ஆட்கள் வந்துட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆளுங்களா வேற கட்டத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆள் SP முத்துராம இருந்தார் கமர்ஷியல் டைரக்டரா. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா வந்தார். அப்புறம் KS ரவிக்குமார் வந்தார். KS ரவிக்குமாருக்கு பின்னாடி அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சினிமாங்கிறது வந்து தீர்ந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஆட்களுக்கான இடமா அது இல்லை. இப்போ என்னன்னா விஜய் கட்சியில போய் இணைகிறதுக்கு KS ரவிக்குமார் வந்து திட்டமிடுறாரான்னு தெரியல.
ஏன்னா விஜய் வந்து தன்னை தவிர யாருக்குமே ஒளிவட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியிலையுமே அறிவாற்றல் மிக்கவர்கள், நிர்வாக திறன் மிக்கவர்கள் என்று பல பேரை தேடி தேடி போய் வந்து சேர்ப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வணக்கம்னு சொல்ல தெரியாத ஆளை தான் பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. அவர் எப்படி உச்சரிக்கிறாங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு நமக்கு. அது மொழி படுகொலை செய்யக்கூடிய ஆள், இனப்படுகொலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புஷ்டி ஆனந்த் வந்து மொழி படுகொலை செய்கிறார். அவருக்கு சொந்த தாய்மொழி தமிழே வராத ஒரு ஆளா இருக்காப்ல, தடுமாறுறாப்புல ஆளு. இப்படி ஆளுகளை பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு விசிலடிக்கிறான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு போறவனை பூரா அந்த ரேம்ப் வாக்குங்கிற பேர்ல வந்து பூரா அந்த குரங்கு குட்டிகளை வந்து எப்படி வந்து அந்த இது வச்சு அடிப்பாங்க. நீங்க பல ஊர்களில் வந்து இந்த மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா குரங்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்கும். அழகர் கோயில் இந்த மாதிரி சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த குரங்குகளை தூக்கி வந்துக்கிட்டு எப்படி போடுவாங்களோ, விரட்டுவாங்களோ அடிச்சு, அது எப்படி உருளுமோ அதே மாதிரி மனிதர்களை குரங்குகளாக நடத்துவது எப்படி? அப்படி தமிழக வெற்றி கழகத்துல இந்த பவுன்சர்கள் சொல்லி குண்டைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜனநாயக பண்பே கிடையாதுல்ல. தன் மீது அன்பு செலுத்துறவன், தனக்காக பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறவன், அவன் வந்து வழியில விழுந்து செத்தாலும் 3 நாள் கழிச்சு ஒருத்தன் திடீர்னு டீ கடையில இருக்கும்போது ஆளை காணான்னு ஒருத்தனை சொல்லியிருக்காங்க கூட வந்தவன. 3 நாள் கழிச்சு அவன் செத்து கிடந்திருக்கான். எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. மற்ற கட்சியிலாம் அவர்கள் பத்திரமாக போய் சேர்ந்தார்களா? வந்திருக்கிற நிர்வாகிகள் அதுல அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் ஒரு ஆள் இருக்காரு, அருண்ராஜா. ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜுங்கிறவர் சொல்றாரு, ஏங்க அவங்க வர்ற வழியில ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பு இருக்க முடியும்? நீங்க வீட்டை விட்டு புறப்பட்டீங்க, தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு புறப்பட்டோம்னா வழியில அவனுக்கு விபத்து நடந்தாலோ, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போனாலோ, மாநாட்டினுடைய நோக்கத்துக்காகத்தான் அவன் வர்றான். அட்லீஸ்ட் மாநாட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு பையன், சின்ன பையன். அவனுக்காக இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம். பேனர் கட்டுறதுல ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஒரு 100 அடி கொடி கம்பம் மட்டார்னு விழுந்து ஒருத்தன் இன்னவா கார் வந்து சப்பழிஞ்சு போச்சு, நெளிஞ்சு போச்சு. அவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறோங்கிறாங்க. உயிர் போனதை எப்படி வாங்கி கொடுப்ப? அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தன் வந்து மயங்கி சாகுறான். அப்ப இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் பொறுப்பேற்பதற்கு கடுமையான விமர்சனங்கள் செய்ததற்கு பின்னாடி 3 நாள் கழிச்சு இரங்கல் எக்ஸ் தளத்துல வருது. நேரடியாக போய் அந்த குடும்பங்களை பார்ப்பது என்கிற அந்த பண்பாடு இல்லை. அவங்க அரசியல் செய்யறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் எப்பயாவது தான் வெளியே வருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் வந்து டெய்லிலாம் அரசியல் பண்ண சொல்லி கேட்காதீங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு 6 மாசம் இடைவெளியில ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு சிஎம் ஆகுறது மாதிரி ஏற்பாடு இருந்துச்சுன்னா பொதுமக்கள்லாம் வாக்கு போட்டு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்குங்க. சும்மாலாம் வந்து சிங்கம் வெளியே வராதுங்க, வெளியில அடிக்கடி வந்துச்சுன்னா அது வந்து எட்டி எட்டி பார்த்துச்சுன்னா அது நாயா மாறிடுங்க, சிங்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமும் நடைப்பயணமும் போறதா அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க கூட்டம் வரும், அதனால நான் போக மாட்டேன்னு சொல்லுவார்ல. அதாவது ஆலண்டா பிசாசுன்னு சொல்லுவாங்க, மனுஷ வாட ஆகாதுங்க எனக்கு. அப்படி சில ஆளுங்க இருப்பாங்க, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கும்பலா இருக்காம இருக்க இடத்துல உட்காராம ஓரமா தனியா போய் உட்காந்துருப்பான். பாட்டுக்கு வந்துருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுற சொந்தக்காரனா தான் இருப்பான். ஆலண்டா பிசாசுன்னு ஒரு வகையறாக்கள் இருக்காங்க, மனுஷ வாட ஆகாது. இந்த மாதிரி பனையூர் பங்களாவில் பெரிய பிரம்மாண்டமான மர்ம மாளிகைக்குள்ள வசித்து கொண்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவரை பார்க்க யாரு போனாலும் உணவு உபசரிப்புல இருந்து சந்திப்புல இருந்து எல்லாமே மரியாதைக்குரியதாக நடத்தப்படும். உண்டா இல்லையா? அப்படி செஞ்சாங்க அவங்க. எம்ஜிஆரை பார்ப்பதற்கு யார் போனாலும் அது சந்திப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. மக்களால் அணுக முடிஞ்சாதான் நீங்க ஒரு மக்கள் தலைவர் ஆக முடியும். உங்களை பார்க்க வர்றவனை பூரா நீங்க வந்து சோத்தை பெருசா வந்து ஒரு 3 நாள் உயரத்துக்கு வளர்த்து வச்சுக்கிட்டு எவனையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னதுதான். அவர் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி மிகப்பெரிய தனிமையில் இருக்காரு நடிகர் சிவாஜி கணேசன். அவரை பார்க்க யாருமே விடல. ஏன்னா அவர் சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது, புகழின் உச்சியில் இருக்கும்போது பெரும் கூட்டம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவரால் வேலை செய்ய முடியல. 50 பேரை விரட்டி அடிச்சிருக்காங்க, எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க. பார்க்க முடியாது. அந்த ஞாபகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவரையெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரிட்டையர்டான காலத்துல யாருமே போய் பார்க்கல. வர ஒரு மிகப்பெரிய தனிமையில் இருந்தார் இறுதி காலத்துலன்னு அவரோடு பழகிய நண்பர்கள் சொல்லுவாங்க. அதனால விஜய்க்கும் ஏறத்தால அதான் நடக்க போகுது. மாநாட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ராம்ப்ல வந்து கிரீஸ் தடவி இருக்காங்க, யாரும் ஏறக்கூடாதுன்னு பவுன்சர் வந்து எச்சரிக்கிறாங்க. அதே மீறி தாவி விஜய் பக்கத்துல போகும்போது அவங்க தள்ளி விட தான் செய்வாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், போய் என்ன ஏதாவது வந்து கையை கடிச்சு வச்சுருவாங்களா? மனுஷங்க தானா இல்லை ஏதாவது குரங்கு கூட்டமா? அது என்ன கூட்டம் அது நான் கேட்குறேன்.
கடிச்சு வச்சுருவாங்கன்னு பயப்படுறாங்க. எதுக்காக பயப்படுறாங்க? கிரீஸ் தடவை வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு அவசியமே இல்லையேங்க. அவர் சொல்றாரு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கிறதுக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டா கூட்டம் வந்துருங்க. அப்ப மதுரை மாநாட்டுக்கு கூட்டம் வந்துருச்சுல, அப்ப ஏன் போறாங்க? கூட்டம் வர இடத்துக்கு போக கூடாதுல விஜய். தூய்மை பணியாளருக்கு பிரச்சனைக்கு போனா கூட்டம் வந்துடும், போகாம இருக்க. அப்ப நீ மாநாட்டுக்கு போகாம இருக்கு, ஜூம் மீட்டிங் போடு. உறுப்பினர் ஆன்லைன்ல சேர்க்கிற ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும். மிஸ்டு கால் கொடுத்தோம்னா கட்சியில சேர்த்து நம்ம ரொம்ப பேர் ராங் நம்பரா இருக்கிறவன், ராங் நம்பர் மட்டும் இல்ல ராங் மெம்பர்ஸே சேர்த்தாங்க நிறைய பேர் பிஜேபியில. இப்ப அதுக்கு அடுத்து ஆன்லைன்ல ஆள் சேர்த்துருக்காங்களாம். நாங்க எங்கிட்ட வந்து 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் இருக்காங்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அவனுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட போவானா? ஆன்லைன்ல ஓட்டு போடுற வசதி இருந்தா தான் அவன் போவான். அவன் போய் வெயில்ல நின்று கியூல நின்று ஓட்டு போடுறதுக்கு வந்து வரிசையில் நிற்கிறது சரியா வருமானு நமக்கு தெரியல. ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசியல்னா என்ன? அது அன்றாட நிகழ்வு அரசியல். எப்பவாவது தான் சிங்கம் வெளியில வரணும், எப்பவாவது நடக்கிற கதைனா திருவிழாவாது. ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு கருத்து சொன்னா தான் அரசியல் கட்சி தலைவனாக மக்கள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நாட்டில் வந்து இப்போ இந்த வாக்கு திருட்டு நடக்கிறது பீகார்ல என்று ஒரு பெரிய பேரணி நடக்கிறது. இதை பற்றி அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது? அந்த மாநாட்டிலேயே கவின படுகொலை குறித்து, ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு பல பேர் குரல் கொடுக்குறாங்க, சாதி ஒழிப்பு போராளிகள்லாம். அதை குறித்து ஏதாவது பேசுறாரான்னு கேட்டா திட்டமிட்டு தவிர்க்கிறார். ஏன் தவிர்க்கிறாரு? பிற்படுத்தப்பட்டவங்க சாதி ஓட்டுலாம் நமக்கு கிடைக்காதுங்கிறக்காக தானே தவிர்க்கிறாரு. அதிமுக திமுக அதே தானே பண்றாங்க. அதேதான். ஆமாங்க. இப்ப அதிமுக திமுக வந்து வேணாங்கிறவங்களுக்கான மாற்று தான் தமிழக வெற்றி கழகம்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப எதுவுமே கிடையாது. எவனாவது வந்து தாவேகாரன் மூத்த நிர்வாகிகள் முக்கியமானவங்க யாராவது நோயுற்று இறந்து போனா விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு செல்ல மாட்டார், துக்கம் கேட்க போக மாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுவாங்க. பாடியை கொண்டு வந்தீங்கன்னா பனையூர் வாசல்ல வச்சு ஒரு மாலையை போட்டு அனுப்பி விடுவாங்க. இதான் நடக்க போகுது. அடுத்து இந்த கட்சி உருப்படாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. எந்த கருத்தியல் வலிமையும் கிடையாது. ஏற்கனவே திமுகவில் என்னென்ன கொள்கையெல்லாம் இருக்கோ அதை பூரா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அண்ணா படத்தை வச்சுட்டேன், இந்த பக்கம் நான் எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டேன். 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தார், 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அதனால 2026 விஜய் ஆட்சிக்கு வந்துடுவார். என்னங்கடா டேய், அண்ணா எவ்வளவு ஆண்டு காலம் கட்சி அரசியலில் வந்து பணியாற்றி இருக்கிறாரு, பெரியாரிட எவ்வளவு காலம் சீடராக இருந்தாரு, தனி கட்சியாக அவர் வந்து திமுகவை தோற்றுவித்து 1949 இருந்து ஆட்சிக்கு வருகிற 67 வரைக்கும் 18 ஆண்டு காலம் மக்களோட மக்களாக எத்தனை போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் சந்திப்பு அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. அவருடைய 18 ஆண்டு கால கட்சி உழைப்புங்க. எம்ஜிஆருக்கு வந்து 1952 திமுக சேர்ந்ததுல இருந்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுக வந்து கட்சி பணியாற்றி இருக்கிறாரு, களப்பணியாற்றி இருக்கிறாரு. சினிமாவில் காதல் பாட்டுக்கு வந்து முக்கியமான சீன் வர்றப்போ கூட கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோஜா பொண்ணு ரொமான்ஸ் பண்ற இடத்துல கூட கட்சி கூடிய விளம்பரப்படுத்துற வேலை செஞ்சிருக்கிறாரு. தனியா 72 கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கடுமையா வேலை பார்த்துருக்கிறாரு. 25 வருஷம் கடுமையான போராட்டத்திலையும் உழைப்பிலேருந்தே எம்ஜிஆரே முதலமைச்சராக இருக்காரு. நான் ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மாசம் சும்மா தான் இருக்கேன், முடிஞ்சா சிஎம் ஆக்குங்கன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு அறிவு நாணயம் இருக்கா? அடிப்படை அறம் இருக்கா? இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? எடுத்த எடுப்பு எப்படி வர முடியும் நான் கேட்குறேன். இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு, அது ஓட்டப்பந்தயத்தில் சாம்பியன் ஆயிரும் நான் எப்படி நம்புறது? அது தவளணும், நடக்கணும், அதுக்கு நடவண்டி வாங்கி கொடுக்கணும்ல. 1.5 வருஷம் குழந்தையா இருக்கிற தாவேக்கா 75 வருட கால அனுபவம் மிக்க இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு கட்டமைப்பு வேணும்ல. 52 வருடம் கட்சி நடத்திட்டு இருக்க அதிமுகவினுடைய கட்டமைப்பை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வலிமை வேணும்ல. சும்மா வேலை செய்யாம விசில் அடிக்கிறவங்க அணில்களை எல்லாம் வைத்து கொண்டு அணில் பாலம் கட்டினதா சொல்றது கதைக்கு நல்லா இருக்கலாம். அணில் பாலம் கட்டுறதுக்கு அணில் என்ன இன்ஜினியரா நான் கேட்கிறேன், இல்ல கொத்தனாரா, சித்தாலா, இல்ல மேஸ்திரியா? அணில் எப்படா பாலம் கட்டான்? அது ஒரு கதை. அந்த கற்பனை கதையை தான் நமக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால அணில்களால் ஒரு நாளும் பாலமும் கட்ட முடியாது, ஆட்சியும் அமைக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் எப்படி பிரச்சாரத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்க? அப்பயும் கூட்டம் வரதான் செய்யும். அப்ப என்ன பண்ண போறாரு? ஏங்க, இந்தியாவில் வந்து முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு, அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதனோட 4வது தலைமுறையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக யதார்த்தமாக பழகுறாரா இல்லையா? இந்தியாவுக்கே ஒரு எதிர்கட்சி தலைவர். உன்ன மாதிரி இன்னும் சட்டமன்றத்தை பார்க்காமல, நாடாளுமன்றத்தை பார்க்காம, கவுன்சிலர் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்க்காத ஆள் கிடையாது. அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் எவ்வளவு எளிமையாக நடந்து கொள்கிறார். அவர் சாக்லேட்டை வாங்கி 4 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அரசியல் செய்வது என்பது அவ்வளவு எளிது அல்ல. அதனால வந்து அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து லட்சக்கணக்கில் வந்து திரண்டார்கள், கூடினார்கள், கலைந்தார்கள்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூடுதலான தமிழர்களினுடைய அரசியலுக்கு அடுத்த தலைவர்கள் உருவாகி விட்டார்களா? அதுல இருந்து பல தலைவர்களும் தளபதிகளும் உருவாயிட்டாங்களா? செயல் வீரர்கள் உருவாயிட்டாங்களா? இல்ல கூடினார்கள் கலைந்தார்கள், அவ்வளவுதானே. ஆனால் அன்னைக்கு பாட்டு பாடின ஹிப்காப் தமிழாலாம் எங்கே போனா? காணாம போயிட்டாங்க. இல்ல அதே தான் இதுவும் நடக்க போகுது. கூடினார்கள் கலைந்தார்கள். இந்த கூட்டத்தை நீங்க வந்து மழை பெய்யுது, அதை அணைக்கட்டில் தேக்கி வச்சு அதை விவசாயத்துக்கு பாசனத்துக்கு பயன்படுத்தினாதான் விளைச்சல் வரும். மழை பெஞ்சிச்சுங்க, கடல்ல போய் கலந்துருச்சுங்கன்னா, தாவேக்கா வந்து கடலில் கலந்த ஒரு இதுதான், மழை துளிகள் தான். அது கரை சேராது. இப்போ இவ்வளோ கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர்னு சொல்றாங்க மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க. இவ்வளோ பேர் என்ன வேற கட்சியை ஓட்டு போட போறாங்க? தாவேக்காக்கு தானே போட போறாங்க. ஸோ வந்து யாரெல்லாம் ஓட்டு பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியோட ஓட்டுகள் அதிகமாக பிரிக்கப்படுது? எந்த கட்சி ஓட்டையுமே அவங்க பிரிக்க முடியாது. அண்ணா போட்டா வச்சதுனாலேயே திமுக காரன் பூரா அந்த பக்கம் வந்துருவானா? எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டாருன்னு சொல்லி அண்ணா திமுக காரன் பூரா இரட்டலைக்கு போடாம இவருக்கு வந்துருவானா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயசுல இருந்து 2K கிட்ஸா இருக்கிறவன், 20 வயசுக்காரன் வந்து சினிமாவுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் ஒரு கூட்டம் இருப்பான். முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல அவருக்கு 10% குறைவான வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் நமக்கு சந்தேகம்லாம் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000-10,000 ஓட்டு பெறுவார். வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கான வித்தியாசங்களை தீர்மானிக்கிற இடத்துல ஆக்க சக்தியாக, அதிகாரத்தை கைப்பற்றுகிற சக்தியாக தாவேக்கா வராது, அழிவு சக்தியா வரும். இந்த கட்சியை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், நாங்கள் தான் 5000 ஓட்டை பிரித்தோம், நாங்கள் வந்து திமுக ஓட்டை பிரிச்சுட்டோம், அங்கே போய் நாங்கள் அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சுட்டோம், இந்த பக்கம் காங்கிரஸ் ஓட்டை பிரிச்சுட்டோன்னு அங்கங்கு சேதாரங்களைத்தான் செய்ய முடியுமே தவிர. யாருக்கு அதிகமான சேதாரம் வரும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? அதிமுகவுக்கு சேதாரம் வரும், நாம் தமிழர் கட்சிக்கு சேதாரம் வரும். இவங்களுக்கு என்னதான் விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சாலும் விடாம பாஜகவுக்கு வந்து நிச்சயமா சேதாரம் வரும். மரத்தில் வந்து ஓடி ஆடி திரிகிற அணில் வந்து பழங்களை வந்து சாப்பிடும். ஐயா பழம், அந்த பழம், எதையாவது ஒரு பழத்தை கைப்பற்று. அதனால முழுசா வந்து ஒரு பழத்தை சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியாம கைப்பற்றின பழத்தை தனக்கு மீண்டும் தேவைப்படும் என்பதற்காக, நான் சொல்றது ஒரு அறிவியல் விஞ்ஞானம், கட்டுக்கதை கிடையாது. அது என்ன செய்யும்னா, மண்ணை தோண்டி தோண்டி அணில்கள் வந்து பழங்களை வந்து புதைத்து வச்சிடும். மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். புதைத்து வைத்த அணில் என்ன செஞ்சிடும்னா, கொஞ்ச நாள்ல கால ஓட்டத்தில் அது மறந்துடும் எங்கே போச்சு வச்சுட்டு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மண்ணை போட்டு மூணுன்னா அதுக்கே இடம் தெரியாது. மறுநாள் வந்து அதுக்கு இடம் தெரியாது எங்கே வச்சோம். இப்படி மண்ணிலே புதைக்கப்பட்ட விதைகள் தான் காடுகளாக மாறியது என்று ஒரு வனம் சார்ந்த வரலாறு இருக்கிறது. அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த அரசியலை இவர்களால் எதிர்கொள்ள முடியாது. அந்த பழத்தை இவங்களால திங்க முடியாது. மண்ணுக்குள்ளே தோண்டி தோண்டி புதைக்கிறது மாதிரி அங்கங்கே வந்து ஓட்டை பிரித்து பிரித்து வச்சு கடைசியில் அது வந்து யாருக்குமே பயன்படாமல், இவங்க அணிலுக்கு பயன்படாது. முதல்ல காடாக அது மாறிடும். விதை முளைச்சிருச்சு, காடாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி திமுக அண்ணா திமுகவில் எங்கோ ஒரு பக்கம் வந்து இவர்கள் பிரிக்கிற ஓட்டில் வேறு வேறு சக்திகள் முளைப்பார்களே தவிர இவர்களால் ஒரு நாள் முளைக்க முடியாது. அணிலின் கதை இவ்வளவுதான். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து. நன்றி.